ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பூண்டு ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு 100-150 கிராம் அளவு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை அலசி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு எலுமிச்சங்காய அளவுக்கு புளியை நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு ஊறுகாய்க்கு வந்து புளி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகு வெந்தயத்தை இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறம் சிகப்பு மிளகாத்தூள் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பூண்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். அதான் கூடயே காஞ்ச மிளகாவையும் போட்டு வதக்கிக்கலாம். ஏன் நான் சிகப்பு மிளகாத்தூள் போடுவேன். ஏன் காஞ்ச மிளகா போடுறேன்னா கூட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். பூண்டு ஊறுகாய்க்கு கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் அதிகமாக வரும்ன்றதுக்காக சும்மா ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ வதக்கி வச்ச பூண்டை ஆறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை மிக்சியில் போட்டுட்டேன். கொஞ்சம் பூண்டை வந்து முழுசாக தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதை இப்போ திப்பியாக மிக்சியில் போட்டு அடிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சும்மா ஒரு 10 வெந்தயம் போடணும். ரொம்ப போடக்கூடாது, கசக்கும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகா சும்மா தாளிப்புக்கு போடணும், முழுசாக போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற பூண்டு பேஸ்ட்டையும் முழு பூண்டையும் ஒன்றா போட்டு கலரணும். கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணி அதில் ஊற்றணும். புளி கொஞ்சம் கட்டியாக தான் கரைக்கணும். புளி தண்ணியை ஊற்றின பிறகு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்ட பிறகு நான் சிகப்பு மிளகாத்தூள் போடுறேன். இது நல்லா சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சுண்டி வந்தால் தான் ஊறுகாய் தெரியும். பூண்டு ஊறுகாயில் மட்டும் பெருங்காயம் போடக்கூடாது. பெருங்காயம் போட்டால் ரசம் ஃப்ளேவர் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, தாளித்த உடனே இந்த மாதிரி பார்க்க வந்து இந்த கார சட்னி மாதிரி இருக்குதுல்ல, இது நல்லா சுண்டி வரணும். எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா அப்படியே கிரேவியாக சுண்டி வந்தால் தான் ஊறுகாய் பதத்துக்கு வரும். உப்பு காரம் நீங்கள் பார்த்து தேவையான அளவு போடுங்க. கொஞ்சம் வெல்லம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துக்குது. வெல்லம் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற கடுகு வெந்தய பொடியை போடணும். இன்னும் இது எண்ணெய் ஊற்றி நல்லா சுண்டணும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ நல்லா சுண்டி ஊறுகாய் வந்துச்சு. இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். கூழுக்கு, சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அசல் கடலை வாங்குகிற ஊறுகாய் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.